ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை வெயிட் லாஸ் டே 6 பார்க்குறோம். சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் பசங்க 6 மணிக்கெலாம் டியூஷன் போயிட்டாங்க. எனக்கு வேலை இந்த துணியெல்லாம் மடித்து வைக்கணும். பீரோ ரொம்ப கசகசன்னு கிடக்கு. ஃபஸ்ட்டு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிடலான்ட்டு எடுத்து மடித்து வச்சுட்டேன். மடித்து வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். இது 2 நாளில் திரும்பவும் துணியெல்லாம் களைச்சி விட்ருவாங்க. அப்புறம் மறுபடியும் மடித்து வைக்க வேண்டியது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அயர்ன் பண்ண வேண்டிய புடவையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 புடவை இருக்குது, காட்டன் புடவைங்க. அதை எடுத்து கொடுத்துட வேண்டியதான். இந்த ரெட் கலர் மட்டும் சாஃப்ட் சில்க் saree எடுத்து வைக்கணும். அதை என்னைக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்றது தெரியல. நம்மளே அயர்ன் பண்ணிக்கலாமா இல்லை கடையில் கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு 2 மனசாக இருக்குது. ஒரு வழியாக எடுத்து வச்சுட்டேன். எத்தனை புடவைன்னு சொல்லி எண்ணிகிட்ருக்கேன். 6 புடவை இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையிலேயே வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இது கூடுது குறையுது, 72 வந்துருச்சு, 72 100 இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். திரும்பவும் இன்றைக்கி இதை ஏற்றி விட்ருவோம் அப்படின்ட்டு காலையில் வேக வச்சுருந்த சுண்டல் எடுத்துக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். எனக்கு குறைஞ்சதுனாலே என்னால் நம்ப முடியல. நான் திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் இறங்கி நின்றுட்டு திரும்பவும் வெயிட் மிஷினில் செக் பண்ணி பார்த்தேன். அதே 72 100 தான். காலையில் சுண்டல் வேக வச்சுருந்தேன் சாப்பிட்லான்னு சொல்லி. அதை எடுத்துக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். அவள் சிக்கன் வாங்கியிருக்கோம் வாங்கன்னு சொன்னால். அப்புறம் சாப்பாடு என்னோடய சுண்டலையும் எடுத்துக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பசங்களுக்கு தான் வீக்கெண்டில் 2 நாள் லீவுனா எனக்கும் லீவாக தான் போச்சு போல் இருக்குது. வெயிட் செக் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 73,900 ஸ்டார்ட் பண்ணோம். திரும்பவும் அந்த 72க்கு வருது. அதை கண்டினியூ பண்ண முடியல. திரும்பவும் அதே 73க்கு போ, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டே சின்ன வெங்காயம் உளிக்கிறது கொடுத்துருந்தா அதை உளிச்சிட்டு இருந்தேன். காலையில் சனிக்கிழமை அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டியூஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களையும் பசங்களையும் கூட்டிகிட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டேன். தங்கச்சி பையனை என் பையனை டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவங்க சட்னி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குளிச்சிட்டு இருந்தா நான் வரவும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. காடையில் மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்தாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்து வச்சுருந்தா. சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. மசாலா கொத்தமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தா. இங்கே சிக்கன் குழம்புக்கு சிக்கனை தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்டு இருந்தால் நான் பசங்களுக்கு மண்டே எக்ஸாம், அதனால் சொல்லிக் கொடுக்க போயிட்டேன் உள்ள. தமிழ் எக்ஸாம், தமிழ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சிக்கன் பொடி மட்டும் போட்டு பிரட்டி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் குழம்பு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்கா. இடையில எட்டி பார்த்துட்டே இருந்தேன். இது முக்கால்வாசி இந்த மாதிரி தான் போகும் இன்றைக்கி டயட் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூரா இன்றைக்கி சிக்கன் சமைச்சது சாப்பிட்டது இதுதான் வீடியோவாக வந்துட்டுருக்கு. குழம்பு வச்சிட்ருந்தா நான் இடையில எட்டி பார்த்துட்டு உள்ளே போடி பசங்களை படிக்க சொல்கிறது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு தங்கச்சி நல்லா மணக்க டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் காடையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டாங்க. பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தா குட்டியூண்டு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் வாழை இலையிலே பரிமாறியாச்சு. என்னால் தட்டு விளக்க முடியாது, பூரா வேலையும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கேட்டுட்டு வாழை இலை அறுத்துட்டு சாதமெல்லாம் வச்சு பரிமாறிட்டா. என்னோடய சாப்பாடு இது தான் இன்றைக்கி லஞ்சு. ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு, காடை வறுவல். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலே வெயிட்டே குறைய மாட்டேங்குது. இருக்கிற குறைஞ்ச வெயிட்டையும் ஏற்றி விடுறதா இருக்குது. 5 நாள் வாயை கட்டி வயிற்ற கட்டி எடையை குறைச்சிட்டு வந்தேன். இந்த 6ஆவது நாள் ஒன்றுக்கும் இல்லாமல் போயிடுச்சு. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும்போது கூட அவ்வளோ தெரியல. ஒரேடியாக சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிடவும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுமா என்ன அப்படின்ற டவுட்டு தான். ஒவ்வொருத்தருக்காக வச்சுட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க தங்கச்சி. அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. மதியம் லஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வாக்கிங் போனேன். வாக்கிங் பார்த்திங்கன்னா 10,000 ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். இன்றைக்கி காலையிலேயே வேறு எக்ஸசைஸ் செஞ்சுட்டேன். இந்த எக்ஸசைஸ் செஞ்சதும் வாக்கிங் போனதும் அந்த ஒயிட் ரைஸை சாப்பிட்டதை சரி பண்ணுறதுக்கு தான் சரியாக இருந்துச்ச ஒழிய லாஸ்க்கு சரியாகவே ஆகலை. எனக்கு 72.100 கிராம் இருந்தது.
வெயிட்டு, சனிக்கிழமை வெயிட்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே டோட்டலாக மாறி போச்சு. வாக்கிங் போனேன். எங்கள் தங்கச்சி தூங்கி எந்திரிச்சு தான் வந்தோம். எங்கள் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் படுத்திருந்துட்டு அவள் தூங்கிட்டா. நான் வந்து கொஞ்சம் நேரம் படுத்து அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். அப்புறம் அவளும் பின்னாடியே வந்துட்டா. சனி ஞாயிறாக இருந்தால் கூட நம்ம வந்து ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆகிவிட்டது என்னோடய நிலமை. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வாக்கிங் ஸ்டெப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். 10,081. நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர் கொஞ்சமாக வேர்க்கடலையும் மக்காச்சோளமும் வேக வச்சு சாப்பிட்டேன். காலையில் சுண்டல், இப்போது வேர்க்கடலை, ரெண்டுமே ஒரே ஐட்டம் தான். என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. இருந்தாலும் எதுவும் சமைக்காதனால நான் இதை சாப்பிட்டேன். திரும்ப மறுநாள் காலையில் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்றது சந்தேகம்தான் அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஆனாலும் ஒரு ஒரு யோசனையில் சாப்பிட்டேன். இது வந்து சாப்பிட்டாலும் வெயிட் குறையாது, நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு இதையே சாப்பிட்டுக்கலான்ட்டு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த புடவை எடுத்து வச்சு லைனிங் துணியை எடுத்து வச்சு கட் பண்ணிட்டேன். இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸும் நான் தான் தைச்சேன். எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக இருந்தது. அப்புறம் அதவே எடுத்து வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதையும் ஒரு நாள் தைக்கணும். இது எத்தனை நாளில் தைக்க போகிறேன் அப்படின்றது தெரியல. ஆடி பூரம் இல்லாட்டி ஆடி பெருக்கு அன்னைக்கு கண்டிப்பாக கட்டிடணுன்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். காலையில் ட்ரிங்க் எதுவும் குடிக்கல. காலை உணவு சுண்டல், மதிய உணவு சாதம், சிக்கன் காடை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது. வாக்கிங் ஸ்டெப் 10,081. உடற்பயிற்சி 1/2 மணி நேரம் காலையிலேயே செஞ்சுட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா 3 லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டேன். நைட்டு காணும் வேர்க்கடலையும் சாப்பிட்டேன். வெயிட் பார்த்திங்கன்னா 72.100. சனிக்கிழமை அன்னைக்கு லாஸ் ஆகிருக்கு நல்லா. இப்படி தான் போச்சு என்னோடய டயட்டு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் சொல்ல முடியாத துக்கம். 72.100 இருந்த வெயிட்டு இந்த மாதிரி மாறிடுச்சு. வெயிட் லாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.